Hello, praise the Lord. I'm really happy to meet you all today. So, இன்னைக்கு God got the promise verse என்னன்னு பார்ப்போமா? It's in Luke chapter 16 verse 10. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். If you are faithful in little things, you will be faithful in large ones. But if you are dishonest in little things, you won't be honest with greater responsibilities. So it's actually a very good teaching for us. சின்ன விஷயமா இருந்தால் கூட ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ் காட் வாண்ட்ஸ் us to be faithful. காட் வந்து நம்ம குட்டி விஷயமா இருந்தால் கூட நம்ம அதில் உண்மையாக இருக்கோமா, ரொம்ப ப்ராப்பராக இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளை அவர் பார்த்துட்டே இருக்கார். ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் us to be very faithful. அது என்ன சின்ன வேலையாகவும் இருக்கலாம், நீங்கள் பார்க்குற எந்த ஒரு குட்டி வேலையாகவும் இருக்கலாம், சின்ன ஒர்க் போஸ்ட்டோ இல்லை வாட் எவர் யூ ஆர் டூயிங், உங்களோட ஸ்மால் பிஸ்னஸோ இல்லை உங்களோட நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்களா, நீங்கள் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக அதை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதை காட் வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஹானஸ்ட். when Matthew chapter 25 verse 15 to 29 அதை ரீட் பண்ணிங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 29வது வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாஸ்டர் இருக்காராம். அந்த ஓனர் வந்து அவங்களோட 3 சர்வன்ஸை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் சர்வன்ட் கிட்ட 5 bags ஆஃப் சில்வரை கொடுக்குறாராம். செகண்ட் சர்வன்ட் கிட்ட 2 bags ஆஃப் சில்வரை கொடுக்குறாராம். தேர்ட் சர்வன்ட் கிட்ட 1 bag ஆஃப் சில்வரை இதை கொடுத்துட்டு நான் வெளியே லாங் ட்ரிப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாராம். அந்த ஃபர்ஸ்ட் 5 bags ஆஃப் சில்வர், அந்த 5 bag ஆஃப் சில்வரை வாங்கின அந்த சர்வெண்ட் என்ன பண்ணான்னா, அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஒரு 5 bag ஆஃப் சில்வரை சேர்த்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது சர்வெண்ட்டு அந்த 2 bag ஆஃப் சில்வரை இன்னும் வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 2 bag ஆஃப் சில்வரை அவன் சேர்த்து வச்சாங்க. அந்த மூணாவது சர்வெண்ட் வந்து அந்த 1 bag ஆஃப் சில்வரை எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் மண்ணில் தோண்டி புதைச்சி வச்சுக்கிட்டாங்க. நாளுக்கு அப்புறம் அந்த மாஸ்டர் ரிட்டர்ன் ஆனாராம். அண்ட் ஹி கால் தோஸ் 3 சர்வன்ட்ஸ். இந்த 3 சர்வன்ட்ஸையும் அவர் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு அவர் கேட்கும்போது, இந்த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் சொன்னாரா, நீங்கள் எனக்கு 5 bags ஆஃப் சில்வர் கொடுத்தீங்க, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னொரு 5 bag உங்களுக்கு நான் அதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாராம். அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ன சொன்னாராம், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த குட்டி விஷயத்துலேயே நீ ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக எனக்கு நீ இருந்த, நல்லா நீ கரெக்டாக எனக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துட்ட, அந்த வேலையை நீ கரெக்டாக பண்ணியிருக்க நான் இல்லாத போது, அதனால் நான் உனக்கு இன்னும் பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பாராட்டுறாராம். அதே மாதிரி செகண்ட் சர்வெண்ட்டும் அந்த 2 bags ஆஃப் சில்வரை எடுத்துகிட்டு, நான் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணி another 2 bags ஆஃப் சில்வரை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாராம். இதை பார்த்தோன்னே அவர் திரும்பவும் இதே மாதிரி உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லி உனக்கும் நான் நிறைய கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் இன்னும் நிறைய உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி அவனையும் ப்ரமோட் பண்ணாராம். தேர்ட் சர்வெண்ட் என்ன பண்ணான்னா, அந்த அதே 1 bag ஆஃப் சில்வரை கொண்டு வந்து கொடுத்து, நான் வந்து நீங்கள் திரும்பி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து இந்த பணம் தொலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை மண்ணில் தோண்டி நான் வச்சுட்டேன், இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லி திரும்பி அதை பெருக்காமல் அதை அப்படியே கொடுத்தாராம். இதை பார்த்து அந்த மாஸ்டருக்கு ரொம்ப கோவமாக, இவ்வளோ தைரியம் இருந்தால் நான் அந்த கொடுத்த இந்த ஒரு வேலையை ஒரு ஸ்மால் ஒரு ஜாப் ஒன்றாலும் பண்ண முடியல, அதை எல்லாரும் எனக்கு பெருக்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் நீ என்னடானா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன் என்கிட்ட, அட்லீஸ்ட் நீ எனக்கு பேங்க்கில் போட்டிருந்தா கூட எனக்கு ஐ மைட் ஹாவ் காட் தி இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு வந்திருந்துருக்குமே, நீ இப்படி குழி தோண்டி வச்சு உன்னால் இது கூட பெருக்க முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கோவப்பட்டு அவரை வெளியே தள்ளினாராம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒர்க்காக இருந்தால் கூட வந்துட்டு நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக கரெக்டாக ப்ராப்பராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். காட் வில் கிவ் அஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இவங்களோட வேலையில் கூட நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ வருஷங்கள் நான் உண்மையாக தான் வேலை பார்த்தேன், நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன், ஆனால் எனக்கு நான் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எனக்கு கிடைக்கல, அவ்வளோ பெரிய பதவியெலாம் எனக்கு கிடைக்கல, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. பிகாஸ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறது காட், கடவுள் இயேசு சுவாமியும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் எதில் உண்மையாக இருக்கீங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களோ
கண்டிப்பாக அவங்க அது எல்லாத்துக்கும் கடவுள் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. ஸோ if you believe in Jesus, please pray with me. Dear God, I thank for this wonderful promise verse. Lord, I pray for each and every viewers, Lord. சுவாமி அவங்க பார்க்குற எல்லா ஒர்க்லேயும் let them be faithful and honest, Lord. Help them to be faithful, Lord. அவங்க பண்ணுற எனி பிஸ்னஸ் or whatever it is, அவங்க அதை ஹாப்பியாக ஆண்டவரே அதை இன்ட்ரெஸ்டோட சந்தோஷமாக அவங்க அதை செய்யணும் சுவாமி. அதுக்கான அவங்க கிருபையை நீங்கள் கொடுங்க. let them work faithfully, Lord. ஆண்டவரே உங்களோட வேலையும் அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக செய்யணும் சுவாமி. In the name of Jesus we pray. Amen.